பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். பயறு வகை பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி. அடே அப்பா, இனி எப்ப கடத்தருவுக்கு வந்தாலும் உன் கூட தான் வரணும் போலவே. ஏன், எதுக்கு அப்படி சொல்ற? ஒவ்வொரு பொருளையும் எப்படி தரம் பார்த்து வாங்கணும், அது எப்படி சரியான விலையில வாங்கணும் எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கியே. அது சரி. ஆமா வள்ளி, எல்லா பொருளையும் வாங்கிட்ட தானே? எல்லா பொருளும் நிறைவா வாங்கிட்டனே. அதோட பணமும் கணிசமா தான் செலவாச்சு. அப்ப சரி. என்ன செல்வியே பேசிக்கிட்டு இந்த வீதிக்குள்ள போற? நம்ம வனிதா சில பொருட்களை சந்தையில இருந்து வாங்கி வர சொன்னாங்க, அதை அப்படியே கொடுத்துட்டு போலாமே. வனிதா வீட்டுக்கா? நான் வரல, நீ போயிட்டு வா செல்வி. திரும்பவும் 2 பேரும் சண்டை போட்டுட்டீங்களா? நான் போயிட்டு வர வரைக்கும் இங்கே நின்றுட்டு இருக்க போறியா என்ன? இருந்தாலும் சரி சரி, இப்படி இந்த திண்ணையில உட்காந்துக்கிட்டு இதோ நான் வந்துடுறேன். பரவாயில்லையே, போன வேகத்துல வந்துட்ட. அட, என்ன கொண்டு போன பொருள் எல்லாம் கையோட கொண்டு வந்துட்டியே? வனிதா வீடு பூட்டி இருக்கு செல்வி. அப்படியா? சரி, பிறகு கொடுத்துக்கலாம். வா புள்ள. அப்படித்தான் செய்யணும் போல. வா போவோம். அது சரி, வனிதா எங்க போயிருக்கான்னு பக்கத்துல விசாரிச்சியா? கேட்டேன் வள்ளி. அவங்க போட்டிருக்க பயிர்ல ஏதோ சந்தேகம் கேட்கணும்னு வேளாண் அறிவியல் நிலையம் வரைக்கும் போயிருக்காங்களாம். அட ஆமா, இப்பதான் எனக்கும் நினைவுக்கு வருது. என்னது? இன்னைக்கு அங்க நமக்கான முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்ல போறதா சந்தையில கூட 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க. இதை ஏன் புள்ள முன்னமே சொல்லல? சரி சரி, வாங்கின பொருட்களை வீட்டுல வச்சுட்டு சீக்கிரமா வேளாண் அறிவியல் நிலையத்துக்கு வந்து சேரு. நாமளும் அங்க போய் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வள்ளி வள்ளி, இந்த பக்கம் வா வா வா. பரவாயில்லையே, இன்னைக்கு கூட்டத்துக்கு சரியான நேரத்துக்கு வந்துட்டியே. ஆமா செல்வி, ஓட்டமும் நடையுமா இல்ல வந்தேன். இது இங்க இடம் இருக்கு பாரு புள்ள, இப்படி உட்காரு. விவரம் சொல்ல வந்துட்டாங்க பாரு. பயறு வகை பயிர்களில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் பத்தின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் ஏ புனிதா அவங்க எடுத்து சொல்றாங்க. கவனமா கேட்டுக்க. வேளாண் உற்பத்தியில் முக்கிய மூலதனம் மற்றும் இடப்பொருள் விதையே ஆகும். மற்ற இடுபொருள்களின் பயன்பாடு இதனை சார்ந்தே உள்ளது. நல்ல வீரியமான விதையானது அனைத்து வழிவகைகளையும் உபயோகப்படுத்தி கொண்டு ஒரு உற்பத்தியாளருக்கு சிறப்பான பயனை கொடுக்கும். விவசாயிகளுக்கு நேற்றைய அறுவடையாகவும் இன்றைய நம்பிக்கையாகவும் செல்வ வளம் தரும் பொருளாகவும் விதை அமைகிறது. சிறப்பான மண் வளத்தில் விதைக்கப்பட்ட சிறப்பான விதை மேலும் சிறந்த அறுவடைக்கு வழிவகுக்கும். புதிய ரகங்களில் கண்டுபிடிக்கும் அவற்றின் தரம் வாய்ந்த விதைகளும் மற்ற இடுபொருள்களும் சேர்ந்து பயிர்களின் மகசூலை பன்மடமாக உயர்த்தியுள்ளது. இந்தியாவில் கடந்த 40 ஆண்டுகளில் உணவு உற்பத்தி உயர்ந்து தொழில்நுட்ப வளர்ச்சியின் சிறப்பாக பலனை விவசாயிகளுக்கு கொண்டு செல்வதே விதையாகும். தரமான விதைகளை உரிய காலத்தில் கிடைப்பது என்பது இன்று முழுமையாக நிறைவேறவில்லை. ஆகையால் பயிறு வகை விதை உற்பத்தி செய்வதன் மூலம் அதிக வருமானம் பெறுவதோடு மட்டுமல்லாமல் தரமான பயிறு வகை விதைகள் உரிய காலத்தில் வேளாண் பெருமக்களுக்கு கிடைக்க வழிவகை செய்யும். விதை தொழில்நுட்பத்தின் குறிக்கோள் என்றால் முக்கியமாக துரிதமான பெருக்கம், அதே மாதிரி காலகட்டத்திற்கு விநியோகம் செய்தல், சிறந்த தரம் வாய்ந்த விதைகளை உற்பத்தி செய்தல், அதே மாதிரி நியாய விலையில் மக்களுக்கு சேருதல். சுருக்கமாக கூறினால் இந்த விதை தொழில்நுட்பம் என்பது காலவரைக்கும் நல்ல தரம் வாய்ந்த விதைகளை நியாயமான விலைக்கு உற்பத்தி செய்வதே ஆகும். இப்போ நல்ல தரமான விதைகளின் சிறப்பியல்புகள் என்றால் என்ன?
முதலாவதாக வந்து இன தூய்மை, அதாவது வந்து இப்போ வல்லுனர் விதை கருவிதை இருக்குது, அது வந்து 100% இருக்கும். அதேமாதிரி ஆதார விதை வந்து 99.5% இருக்கும். அதேமாதிரி சான்று விதை என்றால் 99% இருக்கும். இரண்டாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா புற தூய்மை, அந்த விதை வந்து 95% இருக்கும். அதுபோல் வந்து பிற ரக விதைகள் இருக்கக்கூடாது. இந்த பயிர் விதைகளில் புறக்கலப்பாக இவ்வகை விதைகள் கிடைக்கும். அருகாமையில் ஒரே மாதிரியான விதை தோற்றம் கொண்ட 2 பயிர்களும் ஒரே நேரத்தில் முதிர்ச்சி பெற்று அறுவடை செய்யும் பொழுது இவ்வகை கலப்பு ஏற்படும். விதைகள் தடை செய்யப்பட்ட களை விதைகளிலிருந்து கலக்காமல் இருக்க வேண்டும். அதே மாதிரி விதைகள் குறிப்பிட்ட கிருமி தாக்குதல் இல்லாமல் இருக்க வேண்டும். விதை சான்றிதழ் பெற தேவையான தரக்கட்டுப்பாட்டு குறிப்பிட்டுள்ள விதை நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த விதையின் வடிவம், அளவு, நிறம் மற்றும் உள்ள இயல்புகள் அந்த ரகத்தின் வரையறைக்கப்பட்டு இருக்க வேண்டும். அதே மாதிரி இந்த புறத்தோற்றம் நல்ல வளர்ச்சியுடனும் எடையுடனும் இருக்க வேண்டும். வினையியல் முதிர்ச்சி, வீரியம் மற்றும் வளர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சேமித்து வைக்க தேவையான ஈரப்பதம் கொண்டிருக்க வேண்டும். அதாவது வந்து நீண்ட கால சேமிப்பு என்றால் 8% மற்றும் அதற்கு குறைவாக இருக்க வேண்டும். குறைந்த கால சேமிப்பு என்றால் 10 முதல் 12% இருக்க வேண்டும். இப்போ இந்த நல்ல தரமான விதைகள் வந்து சேர்ப்பது இவ்வாறு அமைந்திருக்க வேண்டும். அதே மாதிரி இந்த பயிர் வகை பயிர்களுக்கு வந்து நிலத்தேர்வு அப்படின்னா, விதை உற்பத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட நிலம் தான் தோன்றி பயிர் அற்றதாக இருத்தல் வேண்டும். அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலத்தில் வந்து கடந்த பருவத்தில் வந்து பிற மற்றும் அதே ரக பயிர்கள் பயிரிடப்பட்டிருக்க கூடாது. அவ்வாறு பயிரிடப்பட்டிருந்தால் சான்றளிப்பு துறையினரால் சான்றளிக்கப்பட்ட அதே ரகமாக இருத்தல் வேண்டும். பயிர் விலகு தூரம், விதை பயிரானது பிற ரகம் மற்றும் சான்று பெறாத அதே ரகத்தில் இருந்து வயலை சுற்றி, அதாவது 5 மீட்டர் இடைவெளி வந்து விட்டிருந்தல், அதாவது இடைவெளியை தான் வந்து பயிர் விலகு தூரம் என்று சொல்கிறோம். அதே மாதிரி வந்து விதைப்புக்கு முன் விதை நேர்த்தி என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, நிறை மாறிய விதைகளை தவிர்த்து தாய் விதையின் நிறம் கொண்ட நல்ல விதைகளை மட்டுமே விதைக்கு பயன்படுத்த வேண்டும். வண்டு தாக்கிய விதைகளை வந்து விதைப்புக்கு பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி விதை குவியலில் வந்து 10% மேல் கடின விதைகள் இருந்தால் வர்த்தக கந்தக அமிலம் கொண்டு, அதாவது 1 கிலோ விதைக்கு வந்து 100 மில்லி, அதாவது 2 நிமிடத்திற்கு விதை நேர்த்தி செய்து நன்கு கழுவி நிழலில் உலர்த்தி விதைக்க பயன்படுத்த வேண்டும். அதே மாதிரி மானாவாரி விதைப்பிற்கு வந்து விதைகளை வந்து கடினப்படுத்தி விதைத்தல் வேண்டும். அதாவது பச்சை பயிறு விதைகளை வந்து 100 மில்லிகிராம் மக்னீசியம் சல்ஃபேட் கரைசலில் 1 பங்கு கரைசலுக்கு வந்து 3 பங்கு விதை என்ற அளவில் வந்து 3 மணி நேரம் வந்து ஊற வைத்து பின் நிழலில் விதையின் முந்தைய ஈரப்பதத்திற்கு வரும் வரை உலர்த்துதல் வேண்டும். உளுந்து விதைகளை வந்து பார்த்தோம், அதில் வந்து 100 மில்லிகிராம் 1 லிட்டர் துத்தநாக சல்ஃபேட் கரைசலில் வந்து கடினைப்படுத்தி விதைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கார்பன்டசிம் வந்து 1 கிலோ விதைக்கு வந்து 2 கிராம் என்ற அளவில் மற்றும் இமிடோக்ளோராபைடு வந்து 1 கிலோவிற்கு வந்து 1 ml கலந்து விதை நேர்த்தி செய்யலாம். இது வந்து பார்த்திங்கனாக்கா ஏதாச்சும் பூச்சி மற்றும் நோய் தடுப்புக்காக இது வந்து நம்ம பயன்படுத்துகின்றோம். அதே மாதிரி இயற்கை வழியில் வந்து விதை நேர்த்தி முறையாக வந்து 3% வந்து முளைக்கட்டிய தட்டை பயிற்றினை பாலில் வந்து 3 மணி நேரம் ஊற வைத்து, அதாவது 1 பங்கு கரைசலுக்கு வந்து 3 பங்கு விதை, இதை வந்து பின் உலர்த்தி விதைகளை வந்து விதைக்க வேண்டும். அதே போல் வந்து இப்போ உயிர் உரங்கள் மற்றும் பூஞ்சான விதை நேர்த்தி, இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1 கிலோ விதைக்கு வந்து ட்ரைகோடர்மா விரிடி வந்து 4 கிராம் அல்லது வந்து ரைசோபியம் CRU இருக்குது, அது வந்து 600 கிராம் வந்து 1 ஹெக்டருக்கு, மற்றும் வந்து தாவர வளர்ச்சி ஊக்குவிக்கும் பாக்டீரியாக்கள் வந்து 3 பாக்கெட், அதாவது 600 கிராம் 1 ஹெக்டருக்கு, அல்லது வந்து பாஸ்போ பாக்டீரியா வந்து 3 பாக்கெட், அதாவது வந்து 600 கிராம் 1 ஹெக்டருக்கு. இது வந்து கஞ்சியுடன் கலந்து வந்து விதை நேர்த்தி வந்து செய்ய வேண்டும். ஸோ இப்போ 3 வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இந்த விதை நேர்த்தி வந்து செய்த பின் வந்து மண்ணில் எவ்வாறு இட வேண்டும். இதில் பார்த்திங்கன்னா விதை நேர்த்தி செய்யாவிட்டால் 10 பாக்கெட் வந்து ரைசோபியம், அதாவது 2 கிலோ 1 ஹெக்டருக்கு, அதே மாதிரி 10 பாக்கெட் வந்து தாவர வளர்ச்சி ஊக்குவிக்கும் பாக்டீரியாக்கள் வந்து 1 ஹெக்டருக்கு வந்து 2 கிலோ, அதே மாதிரி பாஸ்போ பாக்டீரியா வந்து 2 கிலோ வந்து 1 ஹெக்டருக்கு, அதனுடன் வந்து 25 கிலோ வந்து தொழு உரம் மற்றும் 25 கிலோ மணலுடன் வந்து கலந்து விதைப்பதற்கு முன்னால் இட வேண்டும். மண்ணில் இடுதலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விதைப்பில் வந்து பார்த்துட்டேன் 30க்கு 10 சென்டிமீட்டர் இடைவெளியில் வந்து விதைக்க வேண்டும். தூவும் போது மண்ணில் வந்து ஈரப்பதம் சரியாக இருக்குமாறு வந்து நம்ம பார்த்துக்கொள்வது ரொம்ப அவசியம்.
அடுத்து வந்து உர மேலாண்மை. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் வந்து இந்த கலவை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 25-50-50 கிலோ அளவில் வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து 5 கிலோ வந்து நுண்ணூட்ட கலவையுடன் சேர்த்து இட வேண்டும். இது வந்து உர மேலாண்மைக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இலைவழி உரம் வந்து தெளித்தல். இதில் வந்து பிளானோஃபிக்ஸ், அதாவது நாப்தலின் அசிட்டிக் ஆசிட் சொல்லுவோம், அது வந்து 40 மில்லிகிராம் வந்து 1 லிட்டர் என்ற அளவில் வந்து முதல் பூ பூக்கும் பருவத்தில் வந்து ஒரு முறையும், அதற்கப்புறம் வந்து 15 நாட்கள் கழித்து 2வது முறையும் தெளிப்பதால் வந்து பூக்கள் உதிர்வதை தடுக்கலாம். இந்த பிளானோஃபிக்ஸ் வந்து பூச்சி மற்றும் பூஞ்சான கொல்லியுடன் கலந்தும் உபயோகிக்கலாம். இதே பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஏபி வந்து 2 சத அல்லது வந்து பிராசினோடாய்டு அப்படின்ற ஒரு கரைசலை வந்து 1 கிராம் வந்து 1 லிட்டர் தண்ணீரில் வந்து கலந்துட்டு முதல் பூக்கும் பருவத்தில் வந்து ஒரு முறையும், அதே மாதிரி 15 நாட்கள் கழித்து 2வதாக ஒரு முறையும் இலைவழி மூலம் தெளிப்பதால் நல்ல விதை பிடிப்பு வந்து கூடும். அதே மாதிரி வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வளர்ச்சி ஊக்கியான வந்து பயிர் ஒண்டர் இருக்குது. அது வந்து ஹெக்டருக்கு வந்து 5 கிலோ அளவில் வந்து பூ பூக்கும் பருவத்தில் வந்து ஒரு முறையும், 15 நாள் கழித்து 2வது ஒரு முறையும் வந்து இலைவழி மூலம் வந்து தெளிப்பதில் விதை பிடிக்கக்கூடும். இப்போ வந்து கலவன் நீக்குதல் பற்றி பார்ப்போம். அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பயிரின் ஆரம்ப நிலையில் வந்து இலை, தண்டி நிறம், ரோமம் போன்ற பண்புகளை கொண்டும், பூக்கும் தருணத்தில் முன்னதாக பூப்பவை மற்றும் தாமதமாக பூப்பவை, பூவின் நிறம், காய்களின் பருமன், காய்களின் காணப்படும் ரோமம் மற்றும் விதைகளின் நிறம் போன்ற பண்புகளை கொண்டு கலப்பு செடிகள் மற்றும் தான் தோன்றி பயிர்களை நீக்கி வயலை தூய்மையானதாக பராமரித்தல் வேண்டும். அதன் பின்பு பார்த்திங்கன்னா அறுவடையில் வந்து உளுந்து பச்சை பயிரில் வந்து 50% பூக்கள் பூத்த 30 நாட்களுக்கு பின் 80% காய்கள், உளுந்து பயிரில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு நிறமாகவும் மாறும்போது அறுவடை செய்தல் வேண்டும். அறுவடையின் போது வந்து காய்களின் ஈரப்பதம் வந்து 17 முதல் வந்து 18% இருக்க வேண்டும். பின் காய்களை வந்து 13 முதல் 15% ஈரப்பதத்திற்கு உலர்த்த வேண்டும். ரகங்களில் பூக்கும் பருவம் நீண்டதாக இருப்பின் காய்களை வந்து 2 முதல் 3 பறிப்புகளாக அறுவடை செய்தல் வேண்டும். இப்போ விதைகளை வந்து பிரித்தெடுத்தல் பற்றி பார்ப்போம். அதில் வந்து வளையும் மூங்கில் குச்சி கொண்டு வந்து அடித்தும் பயிறு வகைகளை காய்களிலிருந்து விதைகளை வந்து நம்ம பிரித்தெடுத்துடலாம். இயந்திரங்களில் வந்து மூலமாகவும் பிரித்தெடுத்துடலாம். அதன் பின்பு வந்து உலர வைக்க வேண்டும். உலர வைக்க விதைகளை வந்து 8 முதல் 9% ஈரப்பதத்திற்கு உலர வைத்த வேண்டும். அதன் பின்பு விதை சுத்தகரிப்பு வேணும். அதுக்கப்புறம் வந்து விதைகளை வந்து 7x7 சதுர கண் அளவு கொண்ட பிஎஸ்எஸ், அதாவது சல்லடை கொண்டு வந்து சலித்து நல்ல விதைகளை வந்து நம்ம இப்போ பிரித்து எடுக்க வேண்டும். நிறம் மாறிய விதைகளை வந்து பிரித்து அகற்றி விடுவதில் வேண்டும். இப்போ வந்து விதை நேர்த்தி, விதைகளை வந்து 1 கிலோ விதைக்கு வந்து 2 கிராம் என்ற அளவிலிருந்து கார்பன் டெசிம் மருந்தினை வந்து 5 மில்லி லிட்டர் 1 லிட்டர் தண்ணியில் வந்து கலந்து விதை நேர்த்தி செய்து பின் நிழலில் வந்து உலர்த்த வேண்டும். அல்லது வந்து விதை மற்றும் தானிய சேமிப்பு முறையாக விதைகளை வந்து ஊக்குவிக்கப்பட்ட களிமண், நொச்சி, அரப்பு இலை பொடிகள், பூந்திக்காய் மற்றும் சேக்காய் பொடிகள், அதாவது ஏதாவது ஒன்றினை வந்து ஒரு 10 மில்லி போன்ற ஏதாவது ஒன்றுடன் வந்து கலந்து சேமிக்கலாம். இது மாதிரி விதைகளை வந்து 8% ஈரப்பதத்திலிருந்து 50% வந்து கரியமில வாயுவினை கொண்டு, அதாவது 50 கிலோ மூட்டைக்கு 4 நாட்கள் வரைக்கும், அதாவது 15 நாட்களுக்கு ஒரு முறை என 3 முறை வந்து விதை நேர்த்தி செய்து சேமிக்கலாம். விதை சேமிப்புகளில் வந்து விதைகளின் ஈரப்பதத்தினை வந்து 8 முதல் 9% குறைத்து பின் சாக்கு அல்லது துணிப்பைகளில் வந்து குறுகிய கால சேமிப்பிற்காக 8 முதல் 9 மாதங்கள் வந்து சேமித்து வைக்கலாம். உள்உறை கொண்ட சாக்கு பைகளில் மத்திய இடைக்கால சேமிப்பிற்காக 12 15 மாதங்கள் வந்து சேமித்து வைக்கலாம். விதையின் வந்து ஈரப்பதத்தினை வந்து 8% குறைவாக உலர்த்தி, அதாவது 700 காஜ் கன அளவு கொண்ட வந்து அடர் பாலித்தீன் பைகளில் நீண்ட கால, அதாவது 15 மாதத்துக்கு மேல் சேமிப்பிற்கும் வந்து நம்ம சேமித்து வைக்கலாம். இப்போ தரமான விதைக்கு உற்பத்திற்கு விதைச்சான்று. இதில் வந்து விதை உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு வந்து உற்பத்தி செய்யப்படும் விதையின் இன தூய்மை பற்றியும் விதைத்தரம் பற்றி உத்தரவாதம் அளிப்பதே விதைச்சான்றளிப்பு ஆகும். இந்த விதைச்சான்று பயிர் வளர்ச்சியின் பல்வேறு நிலைகளிலும் செய்யப்படுகின்றது. ஆய்வின் போது வந்து பரிந்துரைக்கப்பட்ட வயல் மற்றும் விதைத்தரம் இருந்தால் மட்டுமே வந்து இந்த விதை உற்பத்தி செய்யப்பட்ட விதைகளுக்கு சான்றளிக்கப்படும். அவை விற்பனைக்கும் இப்போ தயாராகிறது. இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வயலுடைய தரம் எவ்வாறாக இருக்க வேண்டும், வேண்டாத செடிகளை வந்து நம்ம நீக்க வேண்டும். அதில் வந்து மாறுபட்ட செடிகள் அந்த வகைகள் இருந்தாக்க அதிக அளவு எவ்வளவு இருக்கணும்னாக்க 0.2%
சதவீதமாக இருக்கணும். அதே மாதிரி களை செடிகள் வந்து அதாவது சிவப்பு நெல் ரகங்கள் இந்த மாதிரி கலப்பினங்கள் அந்த மாதிரி இருந்துச்சுனாக்க 0.02% இருக்கணும். இது வந்து வயலோடைய தரத்தில். அடுத்து பார்த்துக்கிட்டோம்னாக்க விதை தரத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தூய்மையான விதை வந்து அதிக அளவு எவ்வளோ இருக்கணும்னாக்கா 98% இருக்கணும். உயிரற்ற பொருள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2% இருக்கணும். உமி இல்லாத விதைகள் அதுவும் வந்து 2%, அதாவது அதிக அளவு வந்து 2% தான் இருக்கணும். பிற பயிர் விதைகள் வந்து 1 கிலோவுக்கு வந்து 20 எண்ணிக்கைகளாக இருக்க வேண்டும். பிற ரக விதைகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்க 1 கிலோவுக்கு வந்து 20 எண்ணிக்கைகளாக இருக்க வேண்டும். அதேமாதிரி பிரச்சனைக்குரிய களை செடிகளின் விதைகள் அப்படின்னு இருந்துச்சுன்னா 5 எண்ணிக்கைகள் வந்து 1 கிலோ விதைக்கு வந்து இருக்க வேண்டும். களை செடிகள் விதைகள் வந்து பார்த்துக்கிட்டோன்னா 20 எண்ணிக்கை 1 கிலோ விதைக்கு. அதேமாதிரி முளைப்பு சதவீதம் அப்படின்னு பார்த்துக்கிட்டாங்க 75% வந்து முளைப்பு திறன் வந்து இருக்க வேண்டும். இதில் ஈரப்பதம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9% வந்து ஈரப்பதம் வந்து இருக்க வேண்டும். இதில் வந்து நீர் ஊடுருவும் கொள்கலன்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 13% இருக்க வேண்டும். அதே மாதிரி நீர் ஊடுருவாத கொள்கலன்கள் பார்த்தா 8% இருக்க வேண்டும். இவ்வாறு வந்து பயிர் வகை பயிர்களின் தொழில்நுட்பங்களை கடைபிடித்து வேளாண் பெருமக்கள் நல்ல வருமானம் ஈட்டி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்ன பிள்ளை, பயறு வகை பயிர்களில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் பத்தின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் ஏ புனிதா அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்ல தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல. ஆமா, விதை நேர்த்தியோட அவசியத்தையும் விதை நேர்த்தி செய்யற முறையையும் தெளிவால புரிய வச்சுட்டாங்க. விதையோட ஈரப்பதம் எப்படி இருக்கணும், விதைகளை எப்படி ஜலிச்சு தரம் பிரிக்கணும், தேர்வு செய்யணும் அப்படின்னு இவங்க சொன்னது அருமையா இருந்துச்சு. இந்த விதை உற்பத்தி தொழில்நுட்பங்களை கவனத்துல வச்சு செயல்பட்டா தேவையில்லாத நட்டத்தை குறைக்கலாமே. சரியாத்தான் சொல்லுற, எம்புட்டு நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்கு பாத்தியா. ஆமா, அத செயல்படுத்துற முறைகளையும் இவங்க எளிமையா எடுத்து சொல்லிட்டாங்களே. அதுவும் சரிதான். சரி சரி வள்ளி, நேரம் எம்புட்டு ஆச்சு பாரு. வீட்ல போட்ட வேலைங்க போட்டபடி கிடக்கு. எனக்கும் வீட்ல நிறைய வேலைகள் கிடக்கு. வாசல் கிளம்புவோம். மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. பண்ணையில் தழைச்சத்து உரச்செலவை பாதிக்கு பாதியாய் குறைத்திடுமே. பண்ணையில் தழைச்சத்து உரச்செலவை பாதிக்கு பாதியாய் குறைத்திடுமே. பயிர் வளர்ச்சியில் பூச்சி தாக்காம பாதுகாப்பு பலன் தந்திடுமே. பயிர் வளர்ச்சியில் பூச்சி தாக்காம பாதுகாத்து பலன் தந்திடுமே. மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. கடலை காராமணி அவர உளுந்து பயறு மணிலா வகைக்கு கொண்ட கடலை காராமணி அவர உளுந்து பயறு மணிலா வகைக்கு என்ன கவலை இங்கே பாரு ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு. என்ன கவலை இங்கே பாரு ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு. கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்காச்சோளம் காய்கறி பழங்கள். கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்காச்சோளம் காய்கறி பழங்கள் எந்த காலமும் ஏற்ற பலன் தர இங்கே இருக்கு. அசோஸ்பயிர் இல்லம் பருத்தினில் காய்கறி பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோ ஃபேக்டர். பருத்தினில் காய்கறி பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோ ஃபேக்டர். கருத்தாய் கேளு கவனமாய் போடு குறித்தவாறு பலன் கைமேல் பாரு.
கருத்தாய் கேளு கவனமாய் போடு குறித்தவாறு பலன் கை மேல் பாரு மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருக செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருக செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. இனி தொடர்வது வேளாண் செய்திகள். சுருள் பாசி ஸ்பைருலினா ஒரு கண்ணோட்டம். சுருள் பாசி என்பது ஒரு வகை நீலப்பச்சை பாக்டீரியாவாகும். இது நுண்ணுயிரி சயனோபாக்டீரியா என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஒன்றுக்கும் மேற்பட்ட செல்களால் ஆன நுண்ணிய உடல் அமைப்பு கொண்ட ஆர்த்ரோஸ்பைரா என்ற நீலப்பச்சை பாசியாகும். இது மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் உண்ணத்தக்கவை ஆகும். இந்த பாசி வகையை வெறும் கண்களால் பார்க்க இயலாது. இது ஓரளவு உப்பு மற்றும் காரத்தன்மை உடைய நீரில் வளரக்கூடியது. தென்னாப்பிரிக்காவில் கடும் பஞ்சம் ஏற்பட்ட போது வெறும் தண்ணீரை மட்டும் அருந்திய மக்கள் ஆரோக்கியமாக இருந்ததை ஆய்வு செய்தபோது அந்த தண்ணீரில் பெருமளவு ஸ்பைருலினா கலந்திருந்தது தெரியவந்தது. அப்போது தொடர்ந்த ஆராய்ச்சிகளின் முடிவாக நம் அனைவரும் ஸ்பைருலினாவை தினசரி உணவாக சாப்பிட்டால் நமது ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் என தெரியவந்தது. முதன்மையாக 2 சயனோபாக்டீரியா இனங்கள் ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய பயன்படுத்தப்படுகிறது. இதில் சுமார் 30,000 வகைகள் உள்ளன. இது பாசி வகையைச் சேர்ந்த புராதன உயிரினமாகும். ஸ்பைருலினாவில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் மனித உடலில் உள்ள செல்களால் சுலபமாக உறிஞ்சப்படும் நிலையில் உள்ளது. இதில் மற்ற உணவுப் பொருள்களை விட அதிக புரதச்சத்து உள்ளது. ஸ்பைருலினாவை விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் பிரதான உணவாக எடுத்துக்கொள்வது குறிப்பிடத்தக்கது. சுருள் பாசியை உற்பத்தி செய்து பல வழிகளில் விற்பனை செய்யலாம். இவை ஊட்டச்சத்து நிவாரணியாகவும் முழு உணவாகவும் பயன்படுத்தப்படுகிறது. நீலப்பச்சை பாசி மாத்திரைகளாகவும் பொடியாகவும் கிடைக்கின்றன. கால்நடைகளுக்கு தீவனமாக கொடுப்பதன் மூலம் அதிக வருமானத்தை ஈட்ட முடியும். மேலும் கோழி வளர்ப்பிலும் மீன் வளர்ப்பிலும் தீவனமாக பயன்படுத்தப்படுகிறது. இதை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாகவும் மாற்றலாம். தாய்ப்பாசியாகவும் விற்கலாம். எதிர்காலத்தில் ஸ்பைருலினாவிற்கு நல்ல வரவேற்பு இருக்கும் என்று கருதப்படுகிறது. இதில் புரதம் 65%, கொழுப்பு 5%, மாவுச்சத்து 20% உள்ளது. ஸ்பைருலினாவை பெரிய அளவில் தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்து வந்தாலும் விவசாயிகள் சிறு தொழிலாக செய்யவும் ஏற்றதாகும். ஸ்பைருலினாவின் 60 முதல் 70 மொத்த புரத உள்ளடக்கத்தில் 47% அத்தியாவசிய அமினோ அமிலங்களை கொண்டுள்ளது. இதை ஒப்பிடுகையில் ஸ்பைருலினாவின் புரத உள்ளடக்கம் சோளம், சோயாபீன்ஸ் மற்றும் மாட்டிறைச்சி போன்ற வழக்கமான மூலங்களை விட 20 முதல் 400 மடங்கு அதிகமாக உள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த ஊட்டச்சத்துக்கள் காரணமாக ஸ்பைருலினா உணவு, பானங்கள், பேக்கரி பொருட்கள், பால் பொருட்கள், மிட்டாய்களில் சேர்க்கப்படுகிறது. பெரும்பாலான நாடுகளில் ஸ்பைருலினா உள்ளடக்கப்பட்ட மாத்திரை மற்றும் பொடியாகவும் வணிக வியாபாரத்தில் உள்ளது. மேலும் வறுத்த ஸ்பைருலினா ஜாமாகவும் ஜெல்லியாகவும் பயன்படுத்தப்படுகிறது. இது இரத்த சோகைக்கு எதிராகவும் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் பயன்படுகிறது. ஒரு தேக்கரண்டி ஸ்பைருலினா பொடியில் 4 கிராம் புரதம், வைட்டமின் B1, வைட்டமின் B2, காப்பர், இரும்புச்சத்து, ஒமேகா 6 மற்றும் ஒமேகா 3 கொழுப்புகள், மேங்கனீஸ், பொட்டாசியம் மற்றும் மெக்னீசிய சத்துக்களை கொண்டுள்ளது. இத்தகைய சத்துக்களை கொண்டதால் இது ஒரு சிறந்த உணவாக இன்று கருதப்படுகிறது. இந்த ஸ்பைருலினாவை வளர்க்கும் பயிற்சிகளும் வேளாண்மை துறை மூலம் வழங்கப்பட்டு வருகின்றன. ஆர்வமுள்ளோர் பயிற்சிகள் நடைபெறும்போது அதில் பங்கேற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். மண்ணரிப்பு கணிசமாக குறைஞ்சிடும் பாரு, மண்ணரிப்பு கணிசமாக குறைஞ்சிடும் பாரு, தண்ணியத்தான் பூமி நல்லா உறிஞ்சிடும் கேளு. மண்ணரிப்பு கணிசமாக குறைஞ்சிடும் பாரு, தண்ணியத்தான் பூமி நல்லா உறிஞ்சிடும் கேளு. செழிக்கும் நிலத்தடி நீர் கோழிக்கும் களத்து மேடு, செழிக்கும் நிலத்தடி நீர் கோழிக்கும் களத்து மேடு, கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும், பசுமையாய் பயிர் வளர்க்க தண்ணீரை தேக்க வேணும்.
பெருகும் தண்ணீர் மட்டும் உயரும் வாழ்க்கை கிட்டும் கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும். கிணறுகளும் வளருவதை தடுத்திடும் பாரு, கிணறுகளும் வளருவதை தடுத்திடும் பாரு, தரிசு நிலம் விளைச்சலையும் கொடுத்திடும் கேளு. கிணறுகளும் வளருவதை தடுத்திடும் பாரு, தரிசு நிலம் விளைச்சலையும் கொடுத்திடும் கேளு. கால்நடைக்கு தண்ணீர் உண்டு, கிராமத்துக்கு வேலை உண்டு. கால்நடைக்கு தண்ணீர் உண்டு, கிராமத்துக்கு வேலை உண்டு. கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும். பசுமையாய் பயிர் வளர்க்க தண்ணீரை தேக்க வேணும். பெருகும் தண்ணீர் மட்டும் உயரும் வாழ்க்கை கிட்டும் கசிவு நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி வி. உஷா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.